இருக்க ஆசி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஸ்ருதி. மீனை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க, ஏன் ஸ்ருதின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரவி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா, சொல்லுங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்றதை என் வாயில போயிட்டு சொல்லட்டும். ஓனரு தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து, ஏமா அதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் போகுவியா, இல்லை ரவி எப்படிப்பட்டவன், அவனை பழி வாங்கணும், அவனை அலை விடணும் தான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்துன்றாங்க. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். இப்போ ரவி கிட்ட ரவியோட ஃபைண்ட் ஆஃப் வியூ என்ன ஏதுன்னு கேட்டிருந்தா தானே அவன் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பான். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது எப்படி ரவியோட பொறுப்பாக முடியும். இந்த பொம்பளைங்களோட புத்தி இப்படிதான், அவங்களா ஒன்று புரிஞ்சுக்கிறது, அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறது. ஏமா அதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் வருவியா, அங்க ரவி உனக்காக எப்படி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா. ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல வான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் ஸ்ருதிக்கு புரிய வைக்கிறாங்க. ஸ்ருதியும் புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணது தப்புதான், இப்பவே போகலாம், நான் காஸ்டியூம் வேற இடத்துல கொடுத்துட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் நேரா போயிட்டு, இங்க பாருமா, ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு, அதனாலதான் ரவி இப்படி அமைதியா இருக்கான், என்ன ஏதுன்றத நீ போய் கேளுன்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னதும் உடனே அங்க விஜய் போயிட்டு, டே என்னடா நடக்குது ரவி, இன்னமும் வரலன்றாங்க. இல்லம்மா டப்பிங் முடிச்சுட்டு வர லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் போயிட்டு, இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், என் பொண்ணுக்கு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுதான், அதை மறைக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, இந்த நிமிஷமே என் பொண்ணு வரல, நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஸ்ருதி வேற லெவல் அழகா ரெடி ஆயிட்டு வராங்க. அதை பார்த்தது ரவி சந்தோஷப்படுறாங்க. சாரி ரவின்றாங்க. சரி இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து மீனா முத்துவால தான் நாங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே மீனா முத்து தான். முதல்ல முத்துவை கூட நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன், ஆனா முத்து எப்படிப்பட்டவர்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மீனா முத்துவை புகழ்ந்து பேசுறாங்க. இதை கேட்ட ஸ்ருதியோட அப்பா அம்மா ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத கேட்டு ரோகிணி ஒரு பக்கம் பயங்கர கடுப்பாக்குறாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்ட மீனா முத்து எல்லாரும் சேர்ந்து பயங்கர சந்தோஷமா ஸ்ருதியோட ஆனிவர்சரியை ரொம்பவே அழகா செலிப்ரேட் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.